மேற்கு வங்கத்தில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 142 தொகுதிகளில் பலத்த பாதுகாப்புடன் வரிசையில் நின்று வாக்களித்து வரும் பொதுமக்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று மாலை 6 மணிக்கு மேல் வெளியாக உள்ளதால் பரபரப்பு. எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விமான சேவையை நிறுத்தும் நிலை ஏற்படும் என நிறுவனங்கள் அறிவிப்பு. வாகன கேஸ் தட்டுப்பாடு நீட்டிப்பு. சிஎன்ஜி கேஸ் விநியோக மையங்கள் மூடப்பட்டுள்ளதால் கேஸ், ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுநர்கள் தவிப்பு. டெல்லியில் இன்று கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து ஆலோசனை. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் தெறிக்கவிடும் வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் அவதி. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக ஆய்வு மையம் தகவல். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களை உழுக்கும் வெப்ப அலை. 46 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தகிப்பதால் மன உளைச்சலுக்குள்ளாகும் மக்கள். 2025-26 நிதியாண்டில் 1290 கோடிக்கு சரக்கு வருவாய். சென்னை ரயில்வே கோட்டம் சாதனை. ரஷ்யாவில் இருந்து S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்பு அடுத்த மாதம் இந்தியா வருகிறது. ஒன்றிய பாதுகாப்புத்துறை தகவல். கர்நாடகாவின் காவிரி ஆறு அருகே காட்டு யானைகள் முகாம். வனப்பகுதியில் இருந்து ஆற்றை கடந்து ஊருக்குள் புகுந்த 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள். நான்கு நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றார் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ். அதிபர் டிரம்பை சந்திக்கவும் திட்டம். ஆஸ்திரியாவில் புகழ்பெற்ற ட்ரோன் ஷோ. பார்வையாளர்கள் வியப்பு. ஐபிஎல் தொடரில் முதல் தோல்வியை சந்தித்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை ஈட்டியது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. மும்பையில் நடைபெறும் போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சி.